நம்ம இப்போ பண்ண போகிற ரெசிபி வந்து பாப்கார்ன். வீட்டிலேயே வெறும் பாப்கார்ன் சீட்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ் வந்து சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது பாருங்கள், எந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பாப்கார்ன் யூஸ் பண்ணாமல் வெறும் கிரெயின்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி பண்ணுற டிஷ் தான். இது வந்து ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் வந்து இன்ஸ்டன்ட் பாப்கார்ன் எண்ணெயோ அதே மாதிரி மிளகாய் பொடி எல்லாமே சேர்த்து இருக்கும். அது எதுவுமே இல்லாமல் வெறும் கிரெயின்ஸ் வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெயை போட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதே மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து அதை மிளகாத்தூள் உப்பு சேர்த்தலை, ஏன்னா அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் பவுடர் சேர்த்த போகிறேன். அதுக்கு வேண்டியதான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். கொஞ்சம் மஞ்சளும் அதே மாதிரி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த எண்ணெயில் முக்கிற அளவுக்கு வந்து அந்த பாப்கார்ன்ஸு போட்டுட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. இது வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு சவுண்டு கேட்கும். சவுண்டு வந்து எப்போ ஆஃப் ஆகுமோ அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாப்கார்ன் எடுத்துக்கோங்க. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். சிம்பிளாக ஆஃப் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் மூடி வைக்கணும். கண்டிப்பாக மூடி வைக்காமல் இருந்தால் பாப்கார்ன் வந்து எண்ணெயோடு சேர்த்து வெளியே வந்துடும். அதுக்கு வேண்டி தான் நீங்கள் மூடி கண்டிப்பாக வைக்கணும். அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம சேனலில் ஏற்கனவே பாப்கார்ன் ஃப்ளேக்ஸ் வந்து மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதில் வந்து ஒரு மசாலா தயாரிச்சிருக்கோம். அந்த மசாலா வந்து இதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி சிம்பிளான ரெசிபி தான் இது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி